வணக்கம். இந்த வீடியோவின் வாயிலாக இன்றைக்கு நாம் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து ஆசிகளை பெறுவதற்கான தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். வாருங்கள். எதற்காக நாம் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசிகள் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது என்கின்ற கேள்வி வரலாம். அதாவது நம்முடைய அப்பா அம்மா அல்லது நமக்கு முன்பாக தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்கின்ற அந்த வரிசையிலே நமக்கு தெரிந்த இந்த காலகட்டத்திலே ஒரு சில சமயங்களில் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் நமக்கு முன்பாக இருந்தவர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியான முறையிலே செய்ய தவறிய காலகட்டத்தினால் செய்ய தவறியதன் மூலமாக நமக்கு இந்த ஜென்மத்திலே முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் என்று ஏற்படுகிறது. சரி, அந்த பித்ரு தோஷங்கள் மூலமாக எந்த மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய அதிகப்படியான உழைப்பை செலுத்தியும் அவருடைய வாழ்க்கையிலே அவரால் வெற்றி பெற முடியாமல் போகிறது ஒன்று. மற்றபடி வீட்டிலே திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவை அனைத்திற்கும் ஏதோ ஒரு வகையிலே இந்த முன்ஜென்ம சாபங்கள் அல்லது பித்ரு தோஷங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோஷத்தின் மூலமான பாதிப்புகள் தான் நமக்கு இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சரி, நமக்கு உண்மையிலேயே பித்ரு தோஷம் இருக்கிறதா, முன்ஜென்ம சாபம் இருக்கிறதா என்பதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்கின்ற கேள்வி வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு சிறந்த ஜோதிடரிடத்தில் கொடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பித்ரு தோஷத்தின் மூலமாக அல்லது முன்ஜென்ம சாபங்கள் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவிப்பார்கள். அவ்வாறு தெரிந்து கொண்ட பிறகு இதற்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் நிறைந்திருக்கிறது. முக்கியமாக ராமேஸ்வரம் செல்வது, காசி செல்வது, கயா செல்வது, இது போன்ற திருத்தலங்களுக்கு சென்று நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக சிராத்தம் செய்வது, தர்ப்பணம் கொடுப்பது போன்ற இந்த பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். இது போன்ற பரிகாரங்களை அனைவரும் நினைத்த உடனே செய்துவிட முடியுமா என்றால், அவ்வாறு அந்த பரிகாரங்கள் செய்வதென்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவே அமைந்து கொண்டு வரும். நாம் அந்த பரிகாரத்தை செய்வதற்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும். இவ்வாறான சூழ்நிலைகளில்தான் நாம் இந்த வீடியோவின் மூலமாக, இந்த வீடியோவின் வாயிலாக நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்கள் மூலம் நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது அவர்கள் மூலம் ஏதேனும் சாபங்கள் நமக்கு வந்திருந்தால் அவை அனைத்தையும் இந்த வீடியோவின் வாயிலாக ஒரு சிறந்த ஒரு ஹீலிங்கையும், சிறந்த ஒரு முன்னோர்களுக்கான தியானத்தையும் செய்வதன் மூலமாகவும், அதே நேரத்திலே இன்றைக்கு நாம் செய்யப்படுகின்ற இந்த தியானமானது நமக்கு அதிகப்படியான தெய்வீக சக்திகளை நமக்கு கொண்டு வர இருக்கிறது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை கொண்டு நாம் இது நாள் வரை உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் அப்பா அம்மா வழி, நம் குடும்பத்தாருடைய அப்பா அம்மா வழி, நம் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய அப்பா அம்மா வழியிலே
உடலை விட்டு பிரிந்து சென்று மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய அந்த 21 தலைமுறை முன்னோர்களை நாம் ஆசீர்வதிப்பதன் மூலமாக உங்களுக்கு கேள்வி வரலாம், நாங்கள் சிறியவர்களாகவே எப்படி நாங்கள் முன்னோர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இன்றைக்கு இந்த தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்க இருப்பது தெய்வீக சக்திகளாகும். எனவே நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை விடுவித்துதான் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களுக்கு நாம் ஆசீர்வாதங்களை வழங்கி பித்ரு லோகத்தில் இருந்து அவர்கள் இறைவன் பாதம் சென்று சேர வைக்கப் போகிறோம். அவ்வாறாக அவர்கள் சென்று சேர்ந்த பிறகு ஏற்கனவே சென்றவர்கள், இப்பொழுது சென்றவர்கள் என அனைவரிடத்திலிருந்தும் அந்த 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்கும் சிறந்ததொரு ஆரோக்கியத்திற்கும் வளங்களுக்கும் வளமைகளுக்கும் செல்வங்களுக்கும் செழிப்புகளுக்குமான ஆசீர்வாதங்களை பெறப்போகிறோம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் உணரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், இந்த முன்னோர்களுக்கான தியான செஷனுக்குள் செல்லலாம். இந்த தியானத்தின் மூலமாக இது நாள் வரை நம் வாழ்க்கையிலே பித்ரு தோஷங்கள், முன்ஜென்ம சாபங்கள் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு ஹீலிங் செஷனும், அடுத்ததாக இனி வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களை பெறுவதற்கு உண்டான ஒரு தியானமும், அதே நேரத்தில் இது நாள் வரை நாம் முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் மூலமாக இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு உண்டான தியானம் என இரண்டையும் ஒன்று கலந்து நாம் செய்ய இருக்கிறோம். அவ்வாறு செய்யக்கூடிய தியானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை விடுவித்து தான் நாம் இன்றைக்கு பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களுக்கு நாம் ஆசிகளை வழங்க இருக்கிறோம். அடுத்ததாக இந்த தியானத்திற்குள் செல்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு பிரார்த்தனையை நாம் செய்ய போகிறோம். வாருங்கள், கைகளை நெஞ்சளவுக்கு உயர்த்தி 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து நமஸ்காரம் செய்கின்ற வகையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்கள் மனதிலே அப்படியே திரும்பச் சொல்லுங்கள். முன்னோர்களிடத்தில் மன்னிப்பு பிரார்த்தனை. எங்கள் அப்பா அம்மா வழி, எங்கள் குடும்பத்தார் அப்பா அம்மா வழி, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா அம்மா வழி 21 தலைமுறை முன்னோர்களே, நாங்களோ எங்களது அப்பா அம்மாவோ உங்களை கவனித்துக் கொள்வதிலோ அல்லது உங்களுக்கு சேவை செய்வதிலோ தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏதேனும் தவறுகளை செய்திருந்தாலோ அல்லது உங்களை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு வருத்தங்களோ வேதனைகளோ ஏற்பட காரணமாக இருந்திருந்தாலோ அதற்காக இந்த நாளில் உங்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களின் வாரிசுகள் அல்லவா? எங்கள் தவறுகள் மூலம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள முன்ஜென்ம சாபம், பித்ரு தோஷம், பிதுர் தோஷம் போன்ற தோஷங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை,
ஹெல்த்தியான வாழ்க்கை வெல்த்தியான வாழ்க்கை அமைவதற்கு தேவையான நல்லாசிகளை வழங்குங்கள். உங்களது ஆசிகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே மெதுவாக கைகளை கீழே இறக்கி மடி மேலே வச்சுக்கிங்க. இன்றைக்கு நாம் இந்த 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கான தியானத்தை ஒரு அருமையான ஒரு நிறைந்த அமாவாசை நாளிலே ஒரு மிகச்சிறந்த மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியில் அருகிலே அமர்ந்து இன்றைய தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே திரையில் தெரியக்கூடிய அந்த மெர்கபா என்னும் ஆன்மீக கருவி ஏன் நாம் ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு சிறந்த ஆன்மீக ஸ்தலத்திற்கோ செல்லாமல் இந்த மெர்கபா பிரமிடு மூலமாக இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பொதுவாக மெர்கபா என்னும் அந்த ஆன்மீக கருவியானது நம்மிடத்திலே இருந்தால் நம்முடைய ஆறாவானது கிட்டத்தட்ட 17 மீட்டர் அளவிற்கு நமது ஆறா பெருகுவதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக கருவியின் உதவியை கொண்டுதான் இன்றைக்கு நாம் முன்னோர்களுக்கான தியானத்தை செய்ய போகிறோம். இந்த தியானத்திலே 2 வகையில் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஒன்று, இது நாள் வரை நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு ஹீலிங். இனிவரும் காலங்களிலே நாம் பெற இருக்கின்ற வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கு எந்த ஒரு பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் வராவண்ணம் பாதுகாத்து கொள்வது மற்றும் இழந்த அனைத்தையும் நிரந்தரமாக திரும்ப பெறுவது என்கின்ற இந்த 2 ப்ராசஸையும் நாம் இந்த தியானத்தின் மூலம் செய்ய இருக்கிறோம். வாருங்கள், முதலில் நாம் சுத்தப்படுத்தும் அந்த ப்ராசஸிற்குள்ளாக இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கான அந்த ஹீலிங் ப்ராசஸிற்குள், அந்த ஹீலிங் செஷனுக்குள் செல்லலாம். வாருங்கள். இன்றைய தியானத்தின் முதல் ப்ராசஸான ஹீலிங் ப்ராசஸிற்குள் செல்ல போகிறோம். உங்களது கவனத்தை திரையில் தெரியக்கூடிய மெர்கபா என்கின்ற அந்த ஆன்மீக கருவியின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள். முழு கவனத்தை செலுத்துங்கள். நாம் இப்பொழுது மெர்கபா என்கின்ற அந்த ஆன்மீக கருவியின் அருகிலே அமர்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியினுடைய சக்திகள் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்திகள் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு வருகிறது.
சக்திகள் நம்மிடத்திலே நிறைந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நிறைந்து கொண்டிருக்கின்ற அந்த சக்தியானது நம்முடைய சகசர சக்கரம் வழியாக நம் உடல் முழுக்க சென்று நிறைந்து கொண்டிருக்கின்றது. நம் உடல் முழுக்க சென்று நிறைந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக நிறைந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியானது நம் இடத்திலே இது நாள் வரை தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் மூலமாக உருவான தேவையற்ற சக்திகள் அனைத்தையும் நம் உடலிலே இருந்து முழுமையாக சுத்தப்படுத்தி நம் உடலை விட்டு வெளியே அனுப்பி அவற்றை அந்த மெர்கபா சக்திகளானது அழித்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இது நாள் வரை முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் மூலமாக நாம் இழந்த அனைத்தையும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அந்த மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியினுடைய சக்தி சுத்தப்படுத்தி நம் உடலை விட்டு வெளியே அனுப்பி அவற்றை அழித்து கொண்டிருக்கின்றது.
மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க. மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க. மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க. கண்களை திறக்க வேண்டாம். கைகள் அப்படியே மடி மேலே இருக்கட்டும். அடுத்ததாக நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து ஆசிகளை பெறுவதற்கான தியானத்திற்குள்ளாக செல்லப் போகிறோம். உங்களது கவனமானது ஏற்கனவே நாம் சொன்னது போல நாம் மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியின் அருகிலே அமைந்திருக்கிறோம். நம்மை சுற்றி மெர்கபா சக்தியானது சூழ்ந்து நிறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது நம் உடல் முழுக்க நிறைந்திருக்கிறது. அந்த சக்தியானது நம் வாழ்க்கையிலே இனி வரும் காலங்களில் நாம் பெற வேண்டிய வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கும், இது நாள் வரை நாம் முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் மூலமாக தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவதற்கும் தேவையான அளவிற்கு நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து ஆறாக்களும், அனைத்து சக்கரங்களும், அனைத்து உடல் உறுப்புகளும் மிகச் சரியான அளவிலே இயங்குவதற்கும், அவை அனைத்தையும் பெறுவதற்கு ஏற்றாற்போல சமநிலையிலே இயங்குவதற்கும் உண்டான சக்திகளை அந்த மெர்கபா என்னும் ஆன்மீக கருவியின் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம்.
மெதுவா இயல்பு நிலைக்கு வாங்க. இயல்பு நிலைக்கு வாங்க. இயல்பு நிலைக்கு வாங்க. மெதுவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. கண்களை திறக்க வேண்டாம். அப்படியே மெதுவா கைகள் இரண்டும் உயர்த்தி மேலே தலைக்கு மேலே பித்ரு லோகத்தை நோக்கி ஆசீர்வாதம் செய்கிற பொசிஷனில் வச்சுக்கிங்க. அப்படியே கையை உயர்த்தி மேலே பித்ரு லோகத்தை நோக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிங்க. இன்றைய தியானத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான தெய்வீக சக்திகளை விடுவித்து எங்கள் அப்பா அம்மா வழி, எங்கள் குடும்பத்தார் அப்பா அம்மா வழி, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா அம்மா வழி 21 தலைமுறை முன்னோர்களில் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய அவர்களுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வயதிலே நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக சக்திகளை விடுவித்து எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே உங்களுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களது ஆசீர்வாதங்களை ஏற்று பித்ரு லோகத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க.
பித்ரு லோகத்தில் தங்கியிருந்த எங்களது 21 தலைமுறை முன்னோர்களே, இன்றைய நாளில் நாங்கள் வழங்கிய தெய்வீக ஆசீர்வாதங்களைக் கொண்டு நீங்கள் அனைவரும் இறைவன் பாதம் சென்று சேர்ந்தமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. இறைவா, இந்த நாளிலே பித்ருலோகத்தில் இருந்த எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களை உங்களது பொற்பாதங்களில் சேர்த்து கொண்டமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கும் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களுக்காகவும் நம் முன்னோர்களிடத்திலிருந்து ஆசிகளை பெறப்போகிறோம். உங்களது கைகளை மடியின் மீது ரிசீவிங் பொசிஷனில் வச்சுக்கிங்க. இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கும் எங்களது 21 தலைமுறை முன்னோர்களே, உங்களது சந்ததியினரும் உங்களது வாரிசுகளுமாகிய நாங்கள் இந்த நாளிலே உங்களிடத்திலே எங்களுக்காகவும் எங்களது குடும்பத்திற்காகவும் ஆசிகளை வேண்டுகிறோம். நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் உடலளவிலும் மனதளவிலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஆசிகளை வழங்குங்கள். அந்த பிளஸிங்ஸ் நல்லா வருது பாருங்க. மேலே இருந்து நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே கொட்டுது. அதை நல்லா அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, உங்களது ஆசிகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சிறந்ததொரு ஹெல்த்தியானதொரு வெல்த்தியானதொரு சக்சஸ்ஃபுல்லானதொரு வாழ்க்கையை எந்த ஒரு முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள் என்கின்ற தோஷங்கள் மூலமாக பாதிப்பின்றி முழுமையாக பெறுவதற்கும் அதற்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளும் எங்களுக்கு கிடைப்பதற்குமான ஆசிகளை வழங்குங்கள். உங்களது ஆசிகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க.
எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை குறைவின்றி நிறைவாக பெறுவதற்கு தேவையான எல்லா வளங்களும், வளமைகளும், செல்வங்களும், செழிப்புகளும் தடையின்றி நிறைவாக பெறுவதற்கான ஆசைகளை வழங்குங்கள். உங்களது ஆசைகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. மேலே இருந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய பர்சனல் விஷஸை ஒவ்வொன்றா முன்ன வச்சு அதுக்கு நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க.
மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க. மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்படியே மெதுவாக கைகளை உயர்த்தி நமஸ்காரம் பண்ணுற பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. இன்றைய நாளிலே எங்களுக்காக உங்களது ஆசிகளை வழங்கிய 21 தலைமுறை முன்னோர்களுக்கு எங்களது நன்றி. உங்கள் ஆசிகள் மூலமாக இனி வரும் காலங்களிலே எங்களுக்கு கிடைக்க உள்ள எல்லா வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களுக்கும் சிறந்ததொரு வெல்த்தியானதொரு வாழ்க்கைக்கும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கும் எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே மெதுவாக கைகளை கீழே இறக்கி மீண்டும் மடி மேலே வச்சுக்கிங்க. அப்படியே கைகள் ரெண்டும் எடுத்து லேசாக இந்த மாதிரி உரசிக்கிங்க. அப்படியே கைகள் ரெண்டும் எடுத்துகிட்டு போய் கண்கள் மீது வச்சு லேசாக தடவிக்கிங்க. அப்படியே முகம் மொத்தம் தடவிக்கிங்க. அப்படியே தடவி கீழே வரையும் தடவிக்கிட்டு வாங்க. அப்படியே மெதுவாக கைகள் கால்களை ஷேக் பண்ணிக்கிங்க. நல்லா உதறிக்குங்க. கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க. அப்படியே உடம்பை லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிங்க. மீண்டும் கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க. அப்படியே மெதுவாக கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு தியானம்? ஒரு அற்புதமான நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இந்த தியானத்தை எளிய முறையில் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப் வாயிலாக நம்ம செஞ்சு மிகப்பெரிய ஒரு பலனை நாம் பெற்றிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் நீங்கள் பெறப்போகின்ற வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அதேபோல இந்த தியானம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் நம்பினால் இதை உங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களும் இதன் மூலம் பலன்களை பெற செய்து அதன் மூலமாக நீங்கள் நல்ல கர்மாவை உருவாக்கி கொள்ளுங்கள்.
நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்தே, வாழ்க வளத்துடன்.